அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் நாமளும் ஒரு போரை பற்றி தான் பேச போகிறோம். இரண்டாம் உலகப் போர் 1945ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி ஹிட்லருடைய நாஜி படைகளை செஞ்சேனை வீழ்த்தியதிலிருந்து முடிவடையுது. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வருது. அதன் பிறகு ஹிட்லர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்றதுலாம் வரலாறு. அப்போ மே 9ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு பெர்லின் மாளிகையில் ரேஸ்டாக் அப்படின்ற ஒரு மாளிகையில் சோவியத் ரஷ்யாவுடைய செஞ்சனை தோழர் ஒருத்தர் தன்னுடைய செங்கொடியை, அந்த நாட்டுடைய தேசிய கொடிய செங்கொடியை அந்த மாளிகையில் மேலே ஏற்றுறாரு. அது பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு புகைப்படமாக மாறுது. பாசிசம்னா என்ன, பாசிசத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த காலத்தில் நிலவிய பாசம் என்பது, ஹிட்லர் காலத்தில் நிலவிய பாசம் என்பது மிகவும் கொடூரமானது. எதிர்த்து பேச முடியாது, தான் நினைத்தது தான் சட்டம் என்று ஒரு அரசாங்கம் செயல்படுவது, நினைத்தவர்களை கொல்வது, பெரும்பான்மையான ஒரு மக்களுடைய அரசு, பெரும்பான்மையான ஒரு எண்ணங்களை கொண்ட அரசு சிறுபான்மையான உள்ள எண்ணங்களை சிதைப்பது, கொல்வது போன்ற நினைத்து கூட பார்க்க முடியாத கொடூரங்களை நிகழ்த்துவது தான் பாசிசம். அன்றைய கால ஹிட்லர் கால பாசிசம். நாம் ஹிட்லருடைய பாசிசத்துடைய வரலாறுலாம் நம்ம படிச்சிருப்போம். எப்படி அவர் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்றார், விஷவாயு வச்சு கொன்னார், எப்படின்றத விதவிதமான கொலைகள் முறையெல்லாம் அவர் அந்த காலத்தில் புதிய புதிய வழிமுறைகளை கண்டெடுந்தார்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு பாசிசத்தை வீழ்த்தி உலக மக்களிடமிருந்து காத்தது அப்படின்னா அது சோவியத் ரஷ்யா உலகிற்கு செய்த மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு நன்மை சாதனை சொல்லலாம். செஞ்சேனுடைய அந்த காலத்தினுடைய சோவியத் ரஷ்யாவுடைய செஞ்சேனுடைய தளபதி ஜார்ஜ் டிமிட்ரோவ் சொல்கிறாரு, பாசிசம்னா என்ன? உழைக்கும் மக்களுடைய அரசியலை பார்த்து அஞ்சும், உழைக்கும் மக்களின் தத்துவத்தை பார்த்து அஞ்சும் நிதி மூலதனத்தின் சக்தி வாய்ந்த பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த சர்வாதிகாரம் சொல்கிறார். அதாவது உழைக்கும் மக்களுடைய அரசியலை பார்த்து அஞ்சும் மூலதனத்தின் சக்தி வாய்ந்த பயங்கரமான ஒரு சர்வாதிகாரம் சொல்கிறார். ஸோ இந்த வகையில் நம்ம அந்த கால சர்வாதிகாரத்தை நம்ம ஜார்ஜ் டிமிட்ரோட வார்த்தைகள் எடுக்கும்போது நம்ம இந்தியாவில் பாசிசத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்வது? இங்கே ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற மதவெறி கும்பல் ஆட்சியில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள சர்வாதிகாரத்தை நாம் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலாகட்டும், தான் நினைத்ததை ஹிட்லர் போல அல்லாமலும் ஓரளவுக்கு நமக்கு இங்கே ஜனநாயகம் இருந்தாலும் இவர்களும் பாசிசவாதிகளே. இவர்களை வீழ்த்துவதற்கு அன்று சொன்னது போல இன்றும் உழைக்கும் மக்களுடைய அரசியலை முன்னெடுப்பதும், உழைக்கும் மக்களுடைய அரசியலை பேசுவதும் கடமையாகும். சோவியத் ரஷ்யாவை நினைவுகூறுவதும் நம்முடைய தலையாய கடமையாகும். நன்றி.